பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளை, அடைக்கல அன்னை நவநாளின் 3ஆம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு வருக வருக என்று அழைக்கிறேன். இந்த 3ஆம் நாளில் நம் அடைக்கல அன்னை சபையின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்வது அனாதைகள் என்பதாகும். உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லுகின்ற அந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன ரொம்ப 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 குறைவான தாழ்வான அடையாளங்களாக இருக்கிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொட்டகையில் பிறந்த மாட்டு கொட்டகையில் பிறந்த இயேசுவின் அடையாளங்கள் தான், அதை போன்ற அடையாளங்கள் தான் அடைக்கல அன்னை சபையின் அடையாளமாக இருக்கிறது என்பதில் நாம் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ள வேண்டும். அனாதைகள் அடைக்கல அன்னை சபையினுடைய அடையாளங்கள். ஏன்னா அடைக்கல அன்னை சபையினுடைய முதல் குழு அனாதை மடத்திலிருந்து தான் வருகிறது. ஆக அந்த அடைக்கல அன்னை சபையினுடைய வேர் இந்த அனாதைகளில் இருக்கிறது. அனாதைகளின் என்ற வேர்களில் இருந்துதான் இந்த அடைக்கல அன்னை சபை உருவாக்கி இருக்கிறது. யார் இந்த அனாதைகள்? அனாதைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? யாரும் இல்லாதவர்கள், இவர்களை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, இவர்களை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, யாராலும் இவர்கள் கண்டுகொள்ளப்படாதவர்கள். உங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள். உங்களை எண்ணிக்கையிலே சேர மாட்டாங்க. நீங்கள் நம்முடைய விவிலியத்தில் பார்த்தால் ஒரு காலத்தில் பெண்கள் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏன்னா நம்முடைய அந்த 5 அப்பங்கள் பருகிய அந்த புதுமையில் நம்ம சாப்பிட்ட ஆண்கள் ஏறக்குறைய 5000 பேருன்னு இருக்கோம். ஆக பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள். அதுபோல இந்த அனாதைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள், கண்டுகொள்ளப்படாதவர்கள். யாரும் அவங்கள ரொம்ப பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. பார்த்தா கூட ஓ அவங்களா என்று அலட்சியப்படுத்தப்படுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் அனாதைகள் என்று சொல்லுகிறோம். இவர்களுக்கு பெரியதான மதிப்பு என்று ஒன்று இல்லை. யாராலும் பெரிதாக மதிக்கப்படுகிறவர்கள் கிடையாது. இவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. மீதி சாப்பாடு இருக்கு, நம்ம நம்முடைய ஆஃப்னேஜில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீதி சாப்பாடு ஆஃப்னேஜில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் போதுமா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. நம்முடைய பந்தியில் வருகிற விருந்தினர்களுக்கு எல்லாருக்கும் போதுமான அளவு உணவு இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து செய்வோம், பார்த்து பார்த்து வைத்திருப்போம். ஃபாதர்ஸ் வந்தா அதுக்கு சிறப்பு கவனிப்புகள் எல்லாம் செய்வோம். பிஷப் வந்தா இன்னும் அதை விட சிறப்பாக அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் செய்வோம். ஆனால் நம்ம அனாதை குழந்தைகளுக்கு மீதி இருக்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லுவோம். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்குமா இருக்காதா, போதுமா போதாதா, அதை பற்றி கவலை இல்லை, எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு நாம் ஒரு அட்வான்டேஜாக அதை எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் அனாதைகள். இவர்கள் தான் இந்த அடைக்கல அன்னை சபையினுடைய மூதாதையர்கள். இவருடைய வேர் அங்கே இருக்கு. அப்படின்னா நாம் யார்? நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம கண்டுகொள்ளப்படாதவர்கள், நாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள், நாம் மற்றவர்களின் மதிப்புக்கு உரியவர்கள் அல்ல அப்படிங்கிறது அர்த்தமா? இந்த அனாதைகள் தான் அடைக்கல அன்னை சபையினுடைய முன்னோர்கள், முதல் குழுவினர் அப்படின்னு நம்ம சொன்னோம். எனவே இந்த அனாதைகளை ஆழமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான பதிலளிப்பை நாம் செய்ய வேண்டும். அனாதைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அனாதைகளிலிருந்து வந்த நாம்
எப்படிப்பட்ட மனோநிலையை கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆட்டிடியூடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதை விட நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அகதிகள் அல்லது அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்களை நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கு? அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த குழந்தைகளை நம்ம பராமரிக்கிறோம். சரி, அது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த அனாதைங்கிற கான்செப்டை எப்படி நம்ம குடும்பத்தில் நம்முடைய பணித்தளத்தில் செயல்படுத்துகிறோன்னு பாருங்கள். எத்தனை பேரை நம்முடைய பணித்தளத்தில் நாம் கண்டுகொள்ளவில்லையோ அவர்களையெல்லாம் அனாதையாக்கிட்டோம். எத்தனை பேருக்கு நம் பணித்தளத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர்களை எல்லாம் அனாதையாக்கிட்டோம். எத்தனை பேரை நம்முடைய குடும்பத்தில் கண்டுகொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் அனாதைகள் தான். அதனால எத்தனை பேரை நாம் அனாதையாக்கி இருக்கிறோம்னு பாருங்க. நம்ம அப்படி சிந்திச்சு பார்க்கறதே கிடையாது. இவங்களெல்லாம் நான் அனாதையாக்கிட்டேன் அப்படின்னு. நம்ம அங்கேருந்து வருவோம், யாரோ அங்கே நின்று கொண்டு இருப்பார்கள், அவர்களை நம்ம பார்த்து கூட பார்க்காத மாதிரி நம்ம போயிடுவோம். அவர்களை அனாதையாக்கி விட்டோம், அவ்வளோதான். அன்றாடம் எத்தனை பேரை நாம் அனாதையாக்குகிறோம்னு பாருங்க. அன்புக்குரியவர்களை, நாம் உணர்வது இல்லை. எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை கண்டுகொள்ளவில்லையோ, எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை பராமரிக்கவில்லையோ, எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லையோ, அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணரவில்லையோ, அவர்கள் ஆட்கள் என்று நாம் எண்ணவில்லையோ, அவங்களும் முக்கியமானவங்க அப்படின்னு மதிப்பு கொடுக்கவில்லையோ, அப்போதெல்லாம் அவர்களை அனாதையாக்குகிறோம் என்ற எண்ணம் என்னைக்காவது நமக்கு வந்திருக்கா? அப்போ அனாதைகளிலிருந்து பிறந்த நாம் அன்றாடம் அனாதைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இது சரியா? அன்றாடம் அனாதைகளை உருவாக்கி கொள்வது சரியா? ஆக அன்புக்குரியவர்களை, இதைத்தான் நாம் ஆழமாக புரிந்து கொண்டு, யாருமே என்னுடைய குடும்பத்தில் அனாதையாக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கா? நம்ம கேட்டால், நம்ம கம்யூனிட்டியில் நம்ம கேட்டால் என்ன சொல்வோம்? எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, அங்கே ஒருத்தங்க யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் பாராமுகமாக, மற்றவர்களால் பாராமுகமாக இருக்கிறார்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்வோம்? அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவர்களை அனாதையாக்கி விட்டோமே, அவங்கள அனாதையாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்வது? ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம், ஒரே குழுவை சார்ந்தவர்களாக அல்லது ஒரே ஜாதியை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம், நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். அங்கே ஒருவர் அனாதையாக உணர்கிறாரே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? யார் பதில் சொல்கிறது? அது அவங்க தப்பா? உணர்ந்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். அவர்களை அனாதையாக்கிவிட்டால் அது மிகப்பெரிய தவறு, பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். நிறைய சமயத்தில் அப்படி தான் நம்ம அனாதைகளாக்கி விடுகிறோம். அதுபோல் நம் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஒரு சிலரை நம்ம அனாதையாக்கிடுவோம். அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். ஆனால் சிலர் அடாவடியாக இருப்பாங்க, அது நல்லா வாய்ஜாலகம் பேசுவாங்க, அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்கள நல்லா கண்டுக்குவோம். அவங்க தப்பு பண்ணாலும் அவங்கள கண்டுக்குவோம். எப்படி அனாதையாக்குகிறோம்னு பாருங்க. நம்முடைய குழந்தைகள், நம்மிடத்தில் படிக்கின்ற குழந்தைகள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய பெற்றோர்கள், இவர்களில் எத்தனை பேரை நாம் அனாதையாக்கி இருக்கிறோம்? ஆக இந்த லிஸ்ட்டை தான் நம்ம எடுக்கணும். அன்றாடம் நான் எத்தனை பேரை அனாதையாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இப்படி அனாதையாக்கி இருக்கிறேனா, நான் அனாதையாக்கி இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம் மனதில் தோன்றும். அப்போதுதான் நம் தனிவரத்திற்கு நம்மால் உண்மையாக இருக்க முடியும். ஏதோ ஏழைகளை மட்டும் நான் பார்க்குறேன், அனாதைகளை பார்க்குறேன், அவங்க மட்டும் கரிசனை காட்டுறேன் அப்படி சொல்வது போதாது. இந்த அனாதைகளை பற்றி இந்த விழிப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பணித்தளத்திலையும், ஒவ்வொரு பார்வையிலையும், ஒவ்வொரு புரிதலிலையும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலையும் அது விரிவடைய வேண்டும். ஒவ்வொரு ஆட்டிடியூட்லேயும், மனநிலையிலையும் அது விரிவடைய வேண்டும். அப்படி விரிவடைஞ்சாதான் நம்ம உண்மையிலேயே நம் சபையின் தனிவரத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம சொல்ல முடியும். அன்றைக்கு
ஒரு போன வாரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மா சுப்பிரமணியம் என்ற நம்முடைய அமைச்சர் வந்து காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கிறார். வாக்கிங் போய்கொண்டு இருந்தவரை அங்கே பார்க்கும்போது அவரை பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டுருக்கிறாரு. அங்கே ஒரு குப்பை கூடை பக்கத்தில் அல்லது அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு அழுக்கான ஒரு முதியவரா பெரியவரான்னு தெரியல ஒரு ஆள் அங்கே நின்று அங்கே வந்து அந்த குப்பைகளில் இருந்து பேப்பர்லாம் பொறுக்கிறார். குப்பை காகிதங்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறார். இவரை அந்த வழியாக போன மா சுப்பிரமணியம் அவரை பார்த்துட்டார். இன்னும் சொல்லப்போனா இட் இஸ் ரியலி குட். அவர் அதை பார்த்ததே மிகப்பெரிய நிகழ்ச்சி தான். ஏன்னா குப்பையில் யாராவது நிற்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, பார்க்க மாட்டோம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அவரை பார்க்குறாரு, அவருக்கு விஷ் பண்ணுறார். விஷ் பண்ண உடனே இவருக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு, அவரை கூப்பிடுறார். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் இந்த பகுதியிலிருந்து ராமநாதபுரத்துலேருந்து நான் இங்கே வந்தேன். நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை, என்னை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, வேலையும் இல்லை. அதனால் என்ன செய்கிறேன், இந்த குப்பைகளை பொறுக்கி இந்த பேப்பர்லாம் பொறுக்கி கடையில் போடுவேன். அதில் கிடைக்கின்ற அந்த காசை வச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு இங்கே தெருவிலே படுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். உடனே அவர் அந்த ஆளை தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை நல்லா குளிக்க வச்சு அவருக்கு சட்டையெல்லாம் போட்டு அவரை கொண்டு வந்து இங்கே நம்முடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு வேலை போட்டு 12,000 சம்பளம் கொடுத்து நீ இனிமேல் இந்த வேலையை செய்து கொண்டு இங்கே இரு என்று அவருக்கு இருக்க இடமும் வேலையும் கொடுத்து பராமரித்தார்னு அதை நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப்பில் பாராட்டி போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் நான் செஞ்சுருக்க வேண்டிய வேலை. இந்த வேலையை மா சுப்பிரமணியம் செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு நன்றி பாராட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அன்புக்குரியவர்களே, அனாதைகளாக்கப்பட்டவர்களை கண்டுகொள்வது, அவரை கண்டுகிட்டார், அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. அப்புறம்தான் அவரை வந்து அனாதையிலிருந்து மீட்டெடுக்கிறார். அப்போ எப்போதெல்லாம் அனாதைகளாக நம்மை சுற்றி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டுக்கிறோமோ, எவர்களெல்லாம் பார்க்குறோமோ, எவர்களெல்லாம் இவங்க அனாதையாக இருக்கிறாங்கங்கிறத உணர்ந்து கொள்கிறோமோ, அப்போ தானே நம்ம வந்து அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய முடியும். நம்ம தான் உணரவே இல்லையே, நம்ம சுற்றி வாழ்கிறவங்க அனாதையாக இருக்கிறாங்கங்கிறதே உணரவே இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதே அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த கொஞ்ச அதாவது ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீதி நாடகம் போடுவாங்க. அந்த வீதி நாடகத்தில் இப்படி இருக்கும், இங்கே யாரோ அழுதாங்களே, உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே, யாரும் அழலையே, உங்களுக்கு கேட்டுச்சா, எனக்கு கேட்கலையே, எனக்கு கேட்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த அனாதைகளுடைய குரல் நமக்கு கேட்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நம்மை தொட வேண்டும், அவங்களுடைய பார்வை நமக்கு புரியணும். அவங்க வந்து கண்டுகொள்ளப்படவில்லை என்பது நம்மளை டச் பண்ணாதானே நம்ம அவர்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அனாதையாக்கப்பட்டவர்களை நம்ம எப்படி கண்டுகொள்ள போகிறோம்? இனிமேலாகவது நம்ம யாரையும் அனாதையாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது? நான் எப்படி மற்றவர்களை அனாதையாக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன முயற்சி செய்வேன்? எல்லாரும் நம்முடைய மக்கள் என்று ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதை யோசித்து பாருங்க. அதுபோலவே இந்த இயற்கைக்கு வருவோம். இயற்கையிலையும் வந்து பல்லுயிரியம் அல்லது பயோடைவர்சிட்டி இன்றைக்கு மிகப்பெரிய அனாதையாக்கப்பட்டு கிடக்கிறது. எனக்கு கூட அன்னைக்கு நாம் வந்து இந்த கமிஷனில் வந்து அந்த நண்பர்களெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் நடந்து போகின்ற அந்த தெருவில் அந்த மண்ணில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, இதை ஒரு நாள் கூட நான் கண்டுக்கிட்டதே இல்லை. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஐ ஃபெல்ட் அஷேம்ட், வெட்கமடைந்தேன். என்னை சுற்றி வாழுகின்ற இந்த உயிரினத்தை பற்றிய அவேர்னஸ் கூட இல்லாமல் வாழ்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? என்னோடு சக சகோதரர்களாக வாழ்கிறார்கள் இவங்கெல்லாம். அதுலேயும் அவர் சொன்ன இன்னொரு உதாரணம் எனக்கு இன்னும் ரொம்ப மனதுக்கு நெருடலாக இருந்தது. ஒரு யானை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அவ்வளவுதான்,
அடித்து பிடிச்சி யானை வந்து யானை வந்து யானை வந்ததுன்னு நம்ம கத்திக்கிட்டே போவோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வண்டு வந்ததுன்னா அதை பற்றி யாராவது கண்டுக்கலாமாமா? அதுவும் ஒரு உயிரி தானே. வண்டு ஒரு உயிரி தானே, ஒரு புழு ஒரு உயிரி தானே. அதை நம்ம என்னைக்காவது கண்டிருக்கிறோமா? கண்டு கொண்டதே இல்லை. ஆக பெரிய பெரிய உடலோடும் பெரிய பெரிய முதுகெலும்போடும் இருக்கிற எல்லாவற்றையும் கண்டு கொள்ளுகின்ற நாம் இந்த சிறிய உயிரிகளை, அந்த உயிரினங்களை, இந்த ஸ்பீசிஸை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இந்த பயோடைவர்சிட்டியில் மனிதன் செய்கின்ற மிகப்பெரிய பிழை இதுதான். நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாத்துலேயும் உயிரினங்கள் வாழ்கிறன அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாமலே வாழ்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த உயிர் துடிப்போடு தான் வாழ்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய உணவுக்கும் நம்முடைய மறு சைக்கிளுக்கும் நமக்கு அதிகமாக அது பயன்படுகிறது என்ற உணர்வு நமக்கு இல்லை. ஒன்றை நாடிதான் வாழ்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிறதில்லை. அதனால்தான் இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த பல்லுயிரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த பன்மைத்தன்மையை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த உயிரினத்தினுடைய அந்த சைக்கிளில் நம்ம சரியான பங்களிப்பு செய்தவர்களாக இருப்போம் என்ற உணர்வு நமக்கு அதிகமாக இல்லை. இனியாவது இந்த நம்மை சுற்றி வாழுகின்ற இந்த உயிரினங்களை பற்றி, நம்மை சுற்றி வாழுகின்ற இந்த உயிர்களை பற்றிய அவேர்னஸ்க்குள்ளே நம்ம பயணிப்போம். யாரையுமே நம்ம அனாதையாக்கி விடக்கூடாது. ஆக இந்த உயிரினங்களையும் இந்த பல்லுயிரியையும் நாம் அனாதையாக்கி விட்டால் நம்ம பூமியே அனாதையாக்கப்பட்டு விடும். ஆக அன்புக்குரியவர்களை, இந்த அனாதை என்ற உணர்வு ஆட்களுக்கு மட்டும் பொருந்துவதல்ல. அது ஆட்களையும் கடந்து, அது மனிதர்களையும் கடந்து, உயிர்களுக்கும் சென்றடைந்து, உயிர்களையும் கடந்து தாவரங்களுக்கும் சென்றடைந்து, அது பிரபஞ்சம் முழுவதுக்கும் அது விரிவடைய வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய உயிர் துடிப்போடு ஒன்றாக இயங்குகிறது என்ற உள்ளுணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் அனாதைகளிலிருந்து உருவானவர்கள் என்ற அந்த கருத்து, அந்த அடையாளம் நமக்கு நிச்சயமாக நம்முடைய உள்ளுணர்வை அதிகப்படுத்துவதற்கும் ஆழப்படுத்துவதற்கும் அது காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அனாதைகளில் இருந்து உருவாகி வளர்ந்து வந்த இந்த அடைக்கல அன்னை சபையினுடைய அருந்தவ புதல்விகளாகிய நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் ஒன்று கூட அனாதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வரணும். இந்த உலகமே அனாதைங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகம் அனைத்தும் ஒரே ஒரு குடும்பமாக அது இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான உணர்வுகளுக்குள் நாம் பயணிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடைக்கலத்தாய் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று அவளிடம் இறைஞ்சி வேண்டி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.